நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்மந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் பலன் எடுக்கும்போது நட்சத்திர சாரத்திற்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கலாமா? இந்த கிரகம் இந்த சாரத்தில் அமர்ந்து தசை நடத்துகின்றது. அவ்வாறு தசை நடத்தக்கூடிய கிரகம் நல்ல பலன்களை வழங்குமா அல்லது கெட்ட பலன்களை வழங்குமா? அட்டமாதிபதியுடைய சாரத்திலே நிற்கின்றது, பாதகாதிபதியுடைய சாரத்திலே நிற்கின்றது, ராகு கேதுனுடைய சாரத்திலே நிற்கின்றது. இது போன்ற அமைப்பெல்லாம் ஜாதக பலன் பார்க்கும்போது கேட்குறாங்க. அப்படி என்றால் இந்த திசை யோகமாக இருந்தது என்று சொல்கின்றீர்களே, இந்த திசை இந்த நட்சத்திர சாரத்திலான இருந்தது, எப்படி நல்ல பலனை தந்தது? இந்த திசை நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்களே, இந்த சாரத்தில் இருக்கிறதுனால இந்த திசை நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனாலும் எனக்கு நன்றாக இல்லை அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது எதனால நன்றாக இல்லாமல் இருந்தது? அப்ப இதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னா, சார ரீதியான விஷயங்கள்ல பெரிதாக இல்லை, அதுல பலன் இல்லை. இப்ப எல்லாருக்கும் பிரபலமான ஜோதிடர் நமக்கு தெரியும், திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள், என்னுடைய குருநாதர். அவருடைய ஜாதகம் வெளிப்படையாக வெளியிட்டிருக்காங்க. மிதுன லக்னம், 12ஆம் இடத்துல குரு ராகு அமர்ந்திருப்பாங்க. 12ஆம் இடத்துல குரு ராகு, 7ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சூரியன், 3ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார். 6ஆம் இடத்துல கேது இருப்பார். 12ஆம் இடத்துல ராகு, 6ல் கேது. தனுசு ராசி ஐயா அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னம், தனுசு ராசி. இப்ப திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு ராகு தசை நடந்துட்டு இருக்கு. இப்போ முடிய போகுது. 18 வருஷம் ராகு தசை கம்ப்ளீட் ஆக போகுது. அடுத்தது குரு தசை, 10ஆம் வீட்டோடு பரிவர்த்தனை பெற்ற அற்புதமான தசை. 7ஆம் வீடு 12ல் மறைந்து 10ஆம் வீட்டோடு பரிவர்த்தனை ஆகிறார். ஜீவனஸ்தானத்தோடு பட்டம், பதவி, கௌரவம், புகழ், அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய இடத்தோடு பரிவர்த்தனை ஆகிறார் குரு பகவான். அப்போ இந்த இடத்துல திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ராகு தசை எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றது? மிருகசீரிஷம். மிதுன லக்னத்திற்கு எப்போதுமே அவயோக யாரு? செவ்வாய். அவருடைய நட்சத்திரம் தான் இருக்குது. ஆனா இந்த ராகு தசை தான் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை உலக புகழ் பெற செய்தது. பொருளாதாரத்தில் உச்சத்தை கொடுத்தது. பொருளாதாரத்திலும் ஏற்றம், புகழிலும், பேரும் புகழிலும் ஏற்றம், எல்லாவற்றையும் கொடுத்தது யாரு அப்படின்னா ராகு பகவான். அப்ப இந்த இடத்துல எது மேலோங்கி நிற்கின்றது? சாரம் மேலோங்கி நிற்கின்றதா அல்லது சுபத்துவம் பாவத்துவம் மேலோங்கி நிற்கின்றதா? செவ்வாய் திசையிலே கடுமையான போராட்டம் என்று சொன்னாங்க. காரணம் என்ன? செவ்வாய் 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 3ஆம் இடத்திலே, சனியின் பார்வையிலே. அப்ப பாவத்தும் இங்கே மேலோங்கி நிற்கின்றது. ஆனால் ராகு யாருடைய நட்சத்திரக்காரில் இருக்காரு? அதே செவ்வாயினுடைய நட்சத்திரக்காரில் தான் இருக்காரு. அப்ப எப்படி ராகு தசை அபரிமிதமான நல்ல பலன்களை வழங்கியது? ராகு ஒரே நேரத்தில் குரு சுக்கிரனுடைய தொடர்பை பெற்றது. ரிஷப ராகுவாக அமர்ந்தது. லக்னாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் அடைந்தது. லக்னாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் அடைந்தது.
அப்போ ராகு குருவோடு இணைந்து குருவாக அவர் செயல்பட்டார். சுக்கிரனுடைய வீட்டிலே இருந்து பொருளாதாரத்தை அவர் அளிக்கின்றார். அப்போ என்ன அமைப்பை நீங்கள் எடுக்கணும்? ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் சாரத்தில் அமரக்கூடிய தன்மை இல்லை. ராகுன்னு இல்லை, எந்த கிரகமாக இருந்தாலும் இந்த சாரத்தில் அமர்ந்து விட்டது, இது நல்ல பலன்களை தர இயலாது என்று சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு மகர லக்னம், மகர லக்னத்திற்கு சுக்கிரதசை அற்புதமான யோக தசை, சுக்கிரதசை அற்புதமான யோக தசை அப்படின்னு வச்சுங்க. இப்போ சுக்கிரன் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல இருக்கார். மகர லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்கு? கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரங்கள் இருக்கா. லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். கார்த்திகையிலே இருக்காருன்னு வைங்க. கார்த்திகையில் இருந்தாருன்னா யாரோட நட்சத்திரம் இருக்காரு? அட்டமாதிபதி, 8ஆம் அதிபதி நட்சத்திர காலில் இருக்கார். சுக்கிரன் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல இருக்காரு, இயல்பானில் இருக்காரு, பாவத்துவம் அடையலை, சுபத்துவமும் இல்லை, அதாவது இயல்பாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார். அட்டமாதிபதி நட்சத்திர காலில் வாங்கியதாலே இந்த சுக்கிரதசை நன்றாக இருக்காது என்று சொல்லிவிட முடியுமா? இந்த சுக்கிரதசை நன்றாகத்தான் இருக்கும். ஒரு சுபர் திரிகோணம் ஏறுவது சிறந்தது, ஒரு பாவர் கேந்திரம் ஏறுவது சிறந்தது என்ற அடிப்படையில் இந்த இடத்துல 5ஆம் இடத்தில் அமர்ந்த சுக்கிரனுடைய தசை நல்ல தசையாகவே இருக்கும். இதே சுக்கிரன் அந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்கு? கார்த்திகை இருக்கு, ரோஹிணி இருக்கு, மிருகசீரிஷம் இருக்கு. இந்த நட்சத்திர அமைப்பெல்லாம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல கார்த்திகை இருந்ததுனால கெடுதல் இந்த அமைப்பில் இது கெடுபலனை தராது என்று சொல்லலாம். இப்போ இன்னொரு அமைப்பை நம்ம எடுத்துக்கலாம். அதாவதுங்க இந்த இடத்துல ஒரு லக்னத்திற்கு இப்போ உதாரணத்திற்கு லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மகர லக்னமாகவே எடுத்துங்க. மகர லக்னத்திற்கு 8ல் சூரியன் இருக்கார். அந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்கு? மகம், பூரம், உத்திரம். அதாவது சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார், ஆட்சியாக இருக்கார். சிம்ம ராசி கட்டத்தில் சூரியன் இருக்காரு, ஆட்சியாக இருக்காரு. மகர லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அந்த இடத்துல நட்சத்திரங்களை பாருங்க, மகம், பூரம், உத்திரம். இந்த இடத்துல மகர லக்னத்திற்கு யோகாதிபதி யாரு அப்படின்னா சுக்கிர பகவானை நம்ம சொல்றோம், புதன் பகவானை சொல்றோம், சனி பகவானை சொல்றோம். அப்போ இந்த இடத்துல பூர நட்சத்திரத்திலே சூரியன் இருக்காரு. 8ஆம் அதிபதி பாக்கி, அதாவது 5க்கும் 10 நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போ இந்த இடத்துல சூரியன் இயல்பான நிலையில் இருக்காரு. இயல்பான நிலையில் பாவத்துவம் அடையாமல் இருந்தாலும் மகர லக்னத்திற்கு என்னதான் ஒரு யோகருடைய நட்சத்திர காலில் இருந்தாலும் இந்த இடத்துல பெரிய நல்ல பலனை வழங்க மாட்டார். ஒருவேளை அந்த சூரியனை சனி பார்க்கின்றார். அந்த சூரியனை சனி பார்த்து சூரிய தசை நடைமுறையிலே வருகின்றது. இயல்பாக இருந்தாலும் பெரிய நல்ல பலன் வழங்க மாட்டார். சனியினுடைய பார்வை வாங்கினா பெரிய நல்ல பலன் சொல்ல முடியாது, கெடுபலன் இல்லாமல் இருந்தாலே சிறந்ததுங்கிற அளவில் இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு ஏன்னா யோகருடைய நட்சத்திர காலில் இருந்தாலும் பாவத்தும் அங்கே மேலோங்கி நிற்கின்றது. இந்த அமைப்பை நம்ம எடுத்துப்போம். அதே மகர லக்னத்திற்கு அந்த இடத்துல என்னென்ன இருக்கு? மகம், பூரம், உத்திரம். சொந்த நட்சத்திர காலிலே இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திர காலிலே இருக்கார். சூரியன் சொந்த நட்சத்திர காலிலே இருக்காரு. ஆனால் 8ஆம் அதிபதி சுபத்துவம் அடைந்து விட்டால் கெடுபலன் தரமாட்டார். எப்படி தரமாட்டார்? வெளியில நகர்த்தி நல்ல பலன் தருவார். 8ஆம் அதிபதியினுடைய நிலை என்ன? வெளியில நகர வேண்டும், வெளியில் நகர்த்தி நல்ல பலனை அவர் வழங்குவார். அப்போ நிறைய ஜாதகங்களில் கேட்கும்போது இந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காருன்னு சொன்னாங்க, இந்த தசை நடைமுறையில் வரப்போது நல்லா இருக்கு, இந்த சாரம் கொடுத்தவன் சாரநாதன் இந்த இடத்துல இருக்கின்றான், சாரநாதன் நன்றாக இருப்பதால் இந்த தசை நன்றாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. இதனுடைய ஆனால் அந்த அமைப்பில் எனக்கு பெரிய நல்ல பலனை தரலை. ஆனால்
அவயோக சாரத்தில் அமர்ந்தாலும் கூட, பாதகாதிபதி சாரத்தில் அமர்ந்தாலும் கூட இந்த திசை எனக்கு நல்லா தாங்க இருந்தது அப்படின்னு சொல்லும்போது தான் அதனுடைய பலன் என்ன வெளிப்படுது அப்படின்னா, இல்லைங்க இந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கின்றது, இந்த கிரகம் பாவத்துவமாக இருக்கின்றது. அப்போ சுபத்துவம் தான் இங்கே மேலோங்கி நிற்கின்றது, பாவத்துவம் அங்கே கடுமையான கெடுபலனை தருகின்றது அப்படின்னு அந்த ஜாதகத்திற்கு உண்டான விளக்கத்தை கொடுக்குறோம். அப்போ நீங்கள் ஜாதகத்து பலனை பார்க்கும்போது லக்னத்தினுடைய நிலை, லக்னாதிபதியுடைய நிலை, அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய கிரகத்துடைய தசை நடந்துட்டு இருக்கா, அந்த யோகம் தரக்கூடிய கிரகம் சுபத்துவமாக இருக்கின்றதா பாவத்துவமாக இருக்கின்றதா, அல்லது அந்த லக்னத்திற்கு கெடுபலன் தரக்கூடிய தசை நடந்துகிட்டு இருக்கா, அந்த கிரகமும் சுபத்துவமாக இருக்கா பாவத்துவமாக இருக்கா, எந்த இடத்துல இருக்கு, என்ன ஆதிபத்தியம் வகிக்கின்றது, எந்த பாவகத்தை அது இயக்க இருக்கின்றது, எந்த பாவகத்தை எல்லாம் அது பார்க்கின்றது, எந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்கின்றது, எந்த கிரகத்தின் பார்வையை வாங்குகின்றது என்பது போன்ற அமைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த சாரத்திலே இது இருக்கின்றது. இந்த சாரம் கொடுத்த சாரநாதன் அந்த லக்னத்திற்கு 6, 8, 12 மறைந்து விட்டான். சாரம் கொடுத்த சாரநாதன் நீச்சமாகிவிட்டான் என்பது போன்ற பலன் இல்லை. அப்ப இந்த விஷயத்தை தான் நீங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனல்ல பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.